ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் நல்லி மசாலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ நல்லி எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, கறிவேப்பிலை. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம முதல்ல நல்லியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லியை நான் ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், அப்புறம் எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கறிவேப்பிலை. இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது எலும்பு நல்லா மணமாக வெந்து வரும், நல்லாவும் வெந்து வரும். எலும்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எலும்போட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் தான் இருக்கும். அதனால் எலும்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ 3 விசில்லையே இந்த எலும்பு நல்லாவே வெந்து வந்துடும். அதில் வெந்து வர தண்ணியவும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, திரும்ப மசாலாவில் யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் தண்ணி அளவு பார்த்து ஊற்றுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் நல்லி எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ தண்ணி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகேவா? ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நமக்கு தண்ணி இருக்கும். இந்த தண்ணியில் தான் சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் அதை கீழே போட்டுறாதீங்க. எலும்பு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். நமக்கு அந்த மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து அந்த எலும்பு நல்ல மணமாகவே வெந்து வந்திருக்கும். அடுத்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை. இது எல்லாமே தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். அடுத்து ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், எண்ணெய், மசாலாவுக்கு தேவையான அளவு தேங்காய், கசகசா, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, அடுத்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லாவே நீங்கள் கிண்டி நல்லா வேக விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி நம்ம வேக விடணும். இந்த மாதிரி நல்லாவே கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்து தக்காளி, அப்புறம் அந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உடனே நல்லாவே கிண்டி விடுங்க. தக்காளி நல்லாவே மசிஞ்சு வரணும். நல்ல பழுத்த தக்காளியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மசாலாவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மட்டனை பொறுத்த வரைக்கும் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். இது மிளகு, அடுத்து மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அடுத்து நம்ம மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியை இதோடைய ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம்.
அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இதிலேயே ஆட் பண்ணி நீங்கள் வேக வைக்கும்போது மசாலாவோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். எலும்புலேருந்து வந்த சத்துக்களும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த தண்ணியை இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா, அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி, அந்த மசாலா ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏற்கனவே எலும்புலையும் நம்ம வந்துட்டு உப்பு போட்டிருக்கோம், அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ நல்லாவே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, வேக வச்ச நல்லி எலும்புகளை அதோடு சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி எலும்புகளையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லாவே கிண்டி விடணும் நம்ம. ஸோ மசாலாவும் நல்லி எலும்புகளும் நல்லா சேர்ந்து வந்துட்டு இப்போது வேகணும். இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் அந்த டிஷ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதை இன்னமுமே நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஏன்னா அந்த மசாலாவும் நல்லி எலும்புகளும் சேர்ந்து அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. எதுக்காக இந்த அளவுக்கு கிண்டுறோம் அப்படின்னா, அப்போ தான் அடி பிடிச்சிடாமல் இருக்கும். ஸோ கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், 5 நிமிஷம் வெந்து முடிச்சிருச்சு. ஸோ எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நமக்கு முக்கால்வாசி டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் கசகசாவையும் அரைச்சி விழுதுகளாக ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 பல்லு தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்ல மையாக அரைச்சிடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கணும். ஸோ அதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு மசாலாவில் ஆட் பண்ணி நம்ம நல்லாவே கிண்டி விடணும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அடுப்பில் வேக விடக்கூடாது. ஏன்னா தேங்காயில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தேங்காய் ஊற்றிட்டு உடனே நல்லாவே இந்த மாதிரி அதை கிண்டி விடுங்க. அந்த தேங்காயும் நம்ம போட்டிருந்த மசாலா அப்புறம் அந்த எலும்புகள் 3 நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரணும், நல்லா சேர்ந்து வெந்து வரணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே நீங்கள் கிண்டி விடுங்க. இதில் ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறமேட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம மிளகு வந்து தூவிட்டு மறுபடியும் அதை நல்லா கிண்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மட்டன் நல்லி மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த டிஷ் வந்துட்டு நீங்கள் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கெலாம் ரொம்ப குயிக்காகவே பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. மட்டன் பாருங்கள், அந்த மசாலாவோடு சேர்ந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய விதத்தில் இருக்கும். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட மட்டன் நல்லி மசாலா இப்போது ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.